நாம பிரான்ஸ்ல நிக்கிறோமா இல்ல நம்ம ஊர்ல நிக்கிறோமான்னு சொல்லி நமக்கே குழப்பமா இருக்கு. இந்த ரோட்டை பார்த்தாலே மிகப்பெரிய அலங்காரத்தோட நம்மளுடைய தமிழர் திருவிழா வந்து நடைபெறுது. இந்த திருவிழா இந்த சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா எங்களுடைய அடையாளம் பிரான்ஸ் நாட்டிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக் கொள்ளலாம். எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து இந்த நாடு ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இவ்வளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுமதியை தந்திருக்குது. இங்க 29, 30, 31 சொல்லி தமிழர் திருவிழா கோலாகலமா நடக்க இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க, நாங்க தமிழர் என்று சொல்லி தலை நிமிந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துற ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். காலங்காலமா நாங்க மருவி கொண்டு போற கலாச்சாரத்தை பிரான்ஸ்ல கட்டி எழுப்புறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது பெரும் மகிழ்ச்சி. தமிழர் திருவிழா லாச்சப்பல் பகுதியில் வெகு சிறப்பாக ஆரம்பிச்சிருக்குது. 29, 30, 31 வெகு சிறப்பாக நடைபெற இருக்குது. இது இந்த ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தா எதிர்வரும் 31 நடைபெற இருக்கிற மாணிக்க விநாயகர் பிள்ளையார் கோயில்ட 28வது தேர் திருவிழா முன்னிட்டு தான் இந்த தமிழர் திருவிழா நடைபெறுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மலையோட வெகு விமர்சையா நல்ல ஒரு அலங்காரத்தோட இந்த திருவிழா ஆரம்பிச்சிருக்குது. இந்த திருவிழா ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தா நிறைய கடைகள் வந்து விசேட சோல்ட் போடுறாங்க, விசேட விழாக்கழிப்புகள் போடுறாங்க. அதோட உங்களுக்கு வந்து நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், பாடல்கள்னு சொல்லி அரங்கமே அதிர்ற அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்காக நடக்குது. ஸோ நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு வரலைன்னு சொன்னால் கட்டாயம் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு சாமானை கூட வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.